அரசிகிட்ட சக்திவேல் ரொம்ப கோவமா கேட்குறாங்க. "என்னடா என்ன என் பையன் மேல இப்படி சாம்பார் ஊத்திட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாம நின்னுட்டுருக்க? என்ன பாண்டியன் சொல்லிக் குடுத்து உன்னைய இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டு அரசி ரொம்ப கோவப்பட்டு, "இங்க பாருங்க தேவையில்லாம எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் சாம்பார் ஊத்துனேன் என்ன பத்தி கேளுங்க. அது எதுக்கு தேவையில்லாம அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே உங்க அப்பா அப்படி உன்னைய வளர்த்தி வச்சிருக்கான் லட்சணமா. ஒரு சாப்பாடு கூட எடுத்து வைக்க தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப கோவப்பட்டு, "இங்க பாருங்க இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசினீங்க நல்லா இருக்காதுங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு, "என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவ நீ எதிர்த்து பேசுவியா?" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க அப்பாவ பத்தி பேசுறப்போ உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதே போல தான் எங்க அப்பாவ பத்தி பேசுறப்ப எனக்கு கோவம் வராதா?" அப்படிங்கிற மாரி அரசி ரொம்ப சத்தம் போட்டு மறுபடியும் பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல் சொல்றாங்க, "ஏன்டா இவ பேசுறதுக்கு தர தரன்னு அடிச்சு 2 அற விட்டு வீட்ல விட்டு வெளிய கொண்டு போய் விட்டேன்னா, அங்க பாண்டியன் பார்த்தானா இவ ஆட்டோமேட்டிக்கா அடங்க போறா. இத பார்த்து நின்னுட்டுருக்கிற, ஏன்டா இதுக்கு தான் உன்னைய பெத்து வளர்த்தனடா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "என்னப்பா நீ?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, "என்ன என் மேல கை வச்சிருவீங்களா? 2 பேரும் என்ன 2 பேரும் சேர்ந்து என் மேல கை வச்சிருவீங்களா?" அப்படிங்கிற மாரி அரசி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு, "நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் நீ வீட்டுக்கு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு குமர வேகமா வந்துட்டு அரசிய தூக்கி வெளியில கூட்டிட்டு வராங்க. கூட்டு வரத பார்த்துட்டு சத்தம் போட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து கதிர் வெளியில வராரு. பார்த்துட்டு, "என்ன என் தங்கச்சி மேலேயே கை வைக்கிறியாடா நீ?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் கேட்டோனே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. மீனா அத பார்த்தோனே செம கோவமாகறாங்க. ராஜியும் செம கோவப்படுறாங்க. "எதுக்கு இப்ப அவள அரசி இப்ப அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு குமரவேல போய் ராஜி, கதிரும் போய் அடிக்க போயிடுறாங்க. கதிர் நல்லாவே அடிச்சிடுறாரு. "எதுக்கு என் பையன வந்து இப்படியே அடிக்கிறதுக்கு தான் போறவங்களலாம் அடிக்கிறதுக்கு தான் நான் பெத்துட்ருக்கிறேனா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற மீனா கேட்குறாங்க, "ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? உங்க பையன வளர்த்துன லட்சணம் இவ்வளோதானா?" அப்படின்னு சொல்றாங்க. "பொண்ண வீட்டுல ஒழுங்கா வளர்க்க தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாத்த நாள் ஓடியாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் நீங்க வேற பேசுற பேச்சா இது?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? உங்க பையன் எப்படி கூட்டிட்டு போய் எப்படி கல்யாணம் பண்ணான்னு அவன ஃபர்ஸ்ட்டு கேளுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "டேய் என்னடா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "உங்க பையனுக்கு என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன்னா வந்து உண்மைய சொல்லப்போனா அரசி தான் வந்து உங்க பையனுடைய மானத்த காப்பாத்தி வச்சிருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அரசி காப்பாத்தி வச்சிருக்காளா? அவளுடைய இதுதான் ஒரு லட்சணம் தான் ஊரே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்களே." அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டியன் சொல்றாங்க, "மீனா கொஞ்சம் அமைதியா இருமா. என்னமோ நடந்துட்டு போகுது அவங்க வீட்ல. வா உள்ள போலாம். எனக்கு தான் பொண்ணே இல்லையே தலை முழுகிட்டேனே." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசி, "அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோமதி, "இங்க பாரு இனிமேல் உன் வாயில அப்பா அம்மான்னு எதுவும் கூப்பிட்றாத." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியா உன்னை பெத்தவங்க வீட்லயும் மதிக்கல. அப்படி இருக்கிறப்பயும் எங்க வீட்ல உட்காந்துட்டு இவன் மேல சாம்பார தூக்கி ஊத்துவியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப ராஜி வந்து ரொம்ப கோவப்பட்டு, இவன் என்ன அங்க அண்ணன்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குது. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்? அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீயும் மாறிட்டியல்ல. அது சரி இங்க இருக்கவங்களே எல்லாருமே உங்க வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "உங்க பையன் பண்ண லட்சணத்துக்கு அரசிங்கிறதுனால இந்த வேலைய பண்ணியிருக்கா. இல்ல வேற யாராவது நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா இந்நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பையன் இந்நேரம் கம்பி நின்னுட்டு இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டுருக்கிறீங்க? அவன் போனா போதுன்னு வாழ்க்கை குடுத்துருக்கான் அரசிக்கு. அதுக்கு காமிக்கிற நன்றி கடனா அது?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன போனா போதுன்னு வாழ்க்கை குடுத்துருக்கானா? போனா போதுன்னு அரசி தான் உன் பையனுக்கு வாழ்க்கை குடுத்துருக்கான் தெரியுமில்ல." அப்படின்னு சொல்றாங்க. "டேய் எப்புட்றா நீ தாலி கட்டுன? சொல்லு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா மீனா சொல்றத பார்த்துட்டு, "உங்ககிட்டலாம் நான் எதுக்கு சொல்லணும்?" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே தாலி கட்டியிருந்தா தான் நீ சொல்லுவ." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? என்ன தாலி கட்டாமயா அவ வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜி, "இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு சரியா இருக்காதுக்கா." அப்படின்னு சொல்றாங்க மீனா கிட்ட. "அதான் நானும் ராஜி நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "உன் பையன் எப்படி தாலி கட்டினான்னு கேளு." அப்படின்னு சொல்லி, "எங்க வச்சு கட்டினான்னு கேளு." அப்படின்னு சொல்றாங்க. "எங்க வச்சு கட்டின? எங்கடா வச்சு கட்டின? எந்த கோயில்டா வச்சு கட்டின?" அப்படின்னு சொல்றாங்க. "அது வந்து" அப்படி மாரி இழுக்குறாங்க. "நீங்களே கேளுங்க. எங்க வச்சு கட்டினா? என்ன ஏதுன்னு உண்மையாலுமே அவன் தான் தாலி கட்டினானான்னு கேளுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "தாலி கட்டாமயா இவ வந்து எங்க வீட்ல வந்து உட்காந்துருக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு அரசி வந்துட்டு, அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்காக எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கீங்க. அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு கோமதிக்கும் பாண்டியனுக்கும் சந்தேகம் வருது. அப்போ வந்துட்டு கதிரும் கேட்குறாங்க, "என்ன என்ன அவ என்னமோ சத்தியம் பண்ணி குடுத்துருக்கான்னு சொல்லி என்ன நடந்திருக்கு? ஒழுங்கா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோமதி எல்லாருமே கேட்குறாங்க. "இங்க பாரு ராஜி, அரசி இனிமேல் நான் வந்து உண்மைய மறைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு ஒண்ணும் கேட்கல. நீ அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்றியா? எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுறேன்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உண்மையெல்லாம். இத கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ கோமதி, "ஏன் உண்மையாலும் தான் சொல்றியாடி? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாரி இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கள கேட்கறதெல்லாம் இருக்கட்டுங்க அத்த. நீங்க வேலையா அந்த சுகன்யாவ கூப்பிடுங்க. சுகன்யா தான் இது அத்தனைக்கும் காரணம். அரசியோடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு காரணமே அந்த சுகன்யா தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழனி வந்துட்டு, "சுகன்யா என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க வேற மாமா, அவிங்க தான் வந்துட்டு இவள கல்யாணத்துக்கு முன்னாடி நலுங்கு வச்ச அந்த அன்னைக்கு அவன் ஏதோ ஃபோட்டோ அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு ஃப்ராடு பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான். அத நம்பி அவிங்க வந்துட்டு போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு
அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்கறக்காக போயிருக்காங்க. போனோன்னே கடத்தி வச்சுட்டான். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அவமானப்படுத்தணும்னு நிற்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரவேலை பழி வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தாலி தூக்கி கட்டிக்கிட்டா. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அரசு இதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே நின்றுருக்கு அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. தாலி கழட்டி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு இந்த பக்கம் வாமா அவன் முன்னாடி உனக்கு ஓஹோன்னு ஜாம் ஜாம்னு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூஞ்சில் கறி அப்பளம்